பிக் புத்தா டெம்பிள். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சிவி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து டே 2ல் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து அது சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பிளான் என்னென்னா, டே 1 பட்டாயாவில் நம்ம ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். டே 2 வந்து இன்றைக்கி பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து புக்கட் போகிறோம். ஸோ புக்கட் தான் நம்மளோட மெயின். என்னென்னா நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு தூக்கம் இல்லை, தூங்காமல் அப்படியே காரில் ஏறினோடனே தூங்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம தங்கியிருந்த ரூம்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஐ திங்க் 1.5 hours to 2 hour ட்ராவல் டைம். நல்லா தூங்கிட்டேன். இறங்கினோடனே ஃபோனை செக் பண்ணாமல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். வந்தால் நெட்டுள்ள கால் பண்ணவும் முடியாது. அப்புறம் எங்கிட்டோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி கால் பண்ணி அந்த டிரைவர்கிட்ட பேசி எவ்வளோ தருவீங்கன்னா, இங்கே நம்ம ஊர் இந்தியன் கரன்சி தான் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ அதை ஃபோனெல்லாம் வாங்கிட்டு கடைசி டைமில் செக்இன் பண்ணி இது மாதிரி நடந்ததே இல்லை. இது தடவை இல்லை, ஆனால் இதுதான் தடவை. சரி, ஓகே. ஸோ ஃப்ளைட்டு டைம் ஆச்சு, போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போய்ட்டு முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். அண்ட் புக்கெட்டில் தான் நான் நினச்ச மாதிரி நல்லா ஜாலியாக வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பாய். ஃபைனலி பேங்காக்கில் செக்இன்லாம் முடிச்சுட்டு போர்டிங்க்கு போயிட்டுருக்கோம். இங்கே புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வியட்ஜெட் ஏர்வேஸ்னு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, 6 சீட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆமாம் பார்ப்போம். இண்டிகோ விட மற்ற எதில் போனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு போய் புக்கட்டில் இறங்கிட்டு அவங்கள சந்திக்கிறேன். பாய். ஸோ ஃபைனலி புக்கட் ஏர்போர்ட் வந்துட்டோம் பேங்காக்லேருந்து. கரெக்டாக புக்கட் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 10:20 ஃப்ளைட் எடுத்தாங்க. 12 o'clock இறக்கி விட்டாங்க. கரெக்டாக 12 o'clock வந்துட்டு லக்கேஜெல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு ஸோ இப்போ புக்கட்டில் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஊருக்குள்ளே சிட்டி நிறைய ஐலாண்டு தான் அங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கே இன்னும் அதில் என்ன ஐடியா இல்லை. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது எல்லா பிளேசஸும். ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போகிற வழியில் 1 hour ஆகும்னு சொன்னாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு KFCயில் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக பார்த்தோம். நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் மிஷின் ஃப்ரீ ரீஃபில் அன்லிமிட்டட். ஐ திங்க் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஒன் டைம் நம்ம வாங்கிட்டு அதில் 7-8 வெரைட்டிஸ் இருக்குது. எவ்வளோ வேணுமோ, எந்த ஜூஸ் வேணுமோ காலி பண்ணி இது பண்ணிவிட்டு திரும்ப போய் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, புக்கட்டில் ரூம் போயிட்டுருக்க வழியிலே இடையில டைகர் கிங்டம். இது ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. தாய்லாந்து எல்லாருமே இந்த இடத்துலேருந்து வீடியோ போட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைகர் கூட போய் நம்ம பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்காக வந்தோம். ஃபஸ்ட்டு எடுக்க வேணா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். ஓகே, வீடியோ ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நாங்கள் எல்லாருமே இப்போ அந்த டைகர் கூட தான் ஃபோட்டோ எடுக்க போயிட்டுருக்கோம். வாங்க பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு செகண்ட், இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் சூஸ் பண்ணி வந்து மீடியம் டைகர். இதுக்கு வந்து 920 baht. நம்ம ஊர் கன்வர்ஷன் எவ்வளோ வந்து 920 bahtனா 2700 சம்திங் வந்து அவ்வளோ தூரம் வந்து. ஓகே, வீடியோக்காக பண்ணலாம், நாங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஜாலியாக அப்படி போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வந்தாச்சு. ஸோ அந்த இங்கே வெளியில் ஒரு சின்னதாக கேண்டீன் இருந்துச்சு. இளநீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் போய் இங்கே இருக்கிற இளநீ டேஸ்ட்டு பண்ணிட்டே இருக்குது. அடுத்து எங்கேயும் போகிற பிளான் இல்லை. நேராக ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய் பாய். நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இப்போது ரூமுக்கு போகிறதுக்காக நாங்கள் புக் பண்ண இதை காருன்னு சொல்கிறதா வேனுன்னு சொல்கிறதா, ஆனால் செம்ம ஸ்பேஸுங்க, செம்ம ஏசி. இங்கே எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கார் வச்சுருக்காங்க. புக்கட்டில் நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த டோட்டல் வில்லாவை எங்கள் 6 பேருக்காக புக் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே நான் தங்கின காஸ்ட்லியஸ்ட் ரூம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ வாங்க, அதை நான் சொல்கிறத விட காட்டுறது இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாலில் செம்மையாக சோஃபா போட்டு அதுக்கு மேலே அழகாக ஒரு இந்த பிளேஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் கொடுத்துருக்கனால ரொம்ப லுக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த ரூம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ரைவேட் பூல் தான். ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. சூப்பராக இருக்கா லொக்கேஷனு, வேறு லெவலு. செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன். இது எங்களுக்காக மட்டும், நாங்கள் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. ரூம் எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஓப்பன் கிளாஸ் தான். ஏசி ரூம் தான். 3 பேர் தாராளமாக தூங்கலாம். நல்ல பெட்டு, டிவிங்க. நான் நேற்று தங்கியிருந்த ஹோட்டல்லையும் சரி இங்கேயும் சரி எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய டிவி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம். வாவ், நைஸ். ஸோ இப்போ நான் காமிச்சது ஒரு ரூமு. இதே மாதிரி இன்னும் 2 ரூம். ஸோ இதுதான் மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வே. இது ஒரு அழகான பெயிண்டிங். ஸோ இங்கேருந்து கீழே அதை நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் லெஃப்டில் ஒரு ரூம், தென் ரைட்டில் ஒரு ரூம். ஸோ இந்த ரூமில் ஆல்ரெடி அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த ரூம், ஸோ நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 ரூம். சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவுமே ஏசி ரூம். இங்கேயுமே ரெஸ்ட் ரூம். இங்கேயுமே நான் சொன்ன மாதிரி பெரிய டிவி. அண்ட் இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா, பால்கனி. நைஸ், சூப்பராக இருக்குங்க. ரூம் செக்இன் பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ்லாம் இப்போ தான் பக்கத்தில் 7-Eleven அப்படின்றதான் இங்கே ரொம்ப ஃபேமஸான கடை. சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கலாம், எல்லாமே கிடைக்கும். வாங்கிட்டு வந்துட்டு செம்மையாக வேர்த்துருச்சு நடந்து வந்தது. சரி அப்படியே போய் குளிக்கலான்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதை விட்டுட்டு ஏன் இதில் குளிப்பானே. பரவாயில்ல, போதுமே, இதுக்கு மேலே வேணும். கிளம்பிட்டோம். ஓகே, ஸோ இந்த வில்லாவில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். டே 3 இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எங்கே வேணாலும் போகலாம், எனக்கே தெரியாது. ஒவ்வொரு ஏரியா பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கே போகிறோம்? இன்றைக்கி வந்து ஒரு ஏடிஆர் ரைடு ஏதோ ஒன்று. ஆமாம் 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 ஆமாம். அது போக என்னென்ன பிளேசஸ் இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி. அங்கே சொன்னேன், இவர் தான் எங்கள் ட்ரிப்போட ஃபுல்லாக. இவர் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி அந்த ஏடிஆர்னா அந்த 4 வீல் இருக்கும் இல்லையா, பைக்கு, ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது இன்றைக்கி பக்கெட் லிஸ்ட்லாம் ஒன்றா காலியாகிட்டே வருது. ஸோ அது இன்றைக்கி இங்கே போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது போயிட்டு பக்கத்தில் நிறைய இடம்லாம் இருக்குது. ஸோ நேற்று போனால் அதே வேன், இதை வேணும்னு சொல்கிறதா காருன்னு சொல்கிறதா? வேன். நம்ம ஊரில் அப்படி ஒரு வேனை பார்க்கவே முடியாது உண்மையிலே. அதுவும் அவங்க கேட்குற ப்ரைஸுக்கு வந்து நம்ம ஊரில் வாய்ப்பே இல்லை. ஸோ கிளம்பிட்டோம், ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர் பைக்ஸ் இங்கே போகிறாங்க. சூப்பர் பைக்ஸ், காரெல்லாம் வந்து இங்கே பார்க்க எல்லா காருமே ஹை எண்டு தான். யாருமே இந்த பேசிக் மாடலு மிட் வேரியண்ட்டை பார்க்கவே இல்லை. அதுவும் ஆல்ட்ரெலாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் பைக் சவுண்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை எடுத்து ஓட்டிடலாமா? ஹோண்டா வேறு கவாசகி, டுக்காட்டி இவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 600 சிசிக்கு மேலே தான். சின்ன வாய்ப்பு கிடச்சா நம்மளும் ஒரு சின்ன பையன் கூட 600 சிசிக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், சவுண்டு தான், சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. பாப்பா வாய்ப்பு கிடச்சா அதே ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துருக்கிற இடம் இந்த இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, ஏடிடி. இதுதான். இதை எடுத்துகிட்டு சும்மா ஒரு மவுண்டெயினை சுற்றி ஃபுல்லாக ஒரு ரைடு போயிட்டு வர மாதிரி இருக்கும் போல். ஃபுல்லாக நிறைய கார்ஸ் வந்துருக்கு இன்றைக்கி. அந்த பக்கமே ஃபுல்லாகவே கார் தான் இருந்துச்சு. ஓகே, போய் அந்த ரைடு எப்படி இருக்குன்றத 1999
ஓ இந்த மாதிரி கேம் இருக்கா? எல்லாருக்குமே என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. என்ட்ரி டிக்கெட் ஒன்று இந்த மாதிரி கையில் வந்து நமக்கு ஸ்டிக்கர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லி எண்ணெய் கார்த்திகை நேற்று ஒரு ஆள் கொஞ்சம் கலையிலம் இருக்காரா, சோகமாயிட்டாரு. ஐயோ இன்னும் 3 நாள் தானே இருக்கு. ஸோ கிளம்பிட்டோம். இது வந்து என்னைக்குடா போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று தான். ஸோ அதுவும் இன்று நிறைவேறியது. அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைனு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நமக்கு வேணுங்கிறத தனித்தனியாக பே பண்ணி போய்க்க வேண்டியதான். பட் நாங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது அந்த ஏடிஆர் ரைட், அது மட்டும் தான் போகிறோம். ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிட்டு இந்த வண்டி டுக் டுக் இதுதான். ஸோ இதில் ஏறிட்டு நாம் விடலாம் இல்லை. ஸோ இங்கேருந்து அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. போகலாம் பாய். ஸோ இந்த மொத்த வெஹிக்கிள்ஸ்லேயும் தான் நம்ம இப்போ ரைட் போக போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு எப்படி எப்படி ஓட்டணும் என்ன பண்ணணும். வந்திருக்கோம் இல்லையா, இது வந்து அந்த லாங்கஸ்ட் ஊஞ்சல் அப்படி அந்த இடத்துல போகும் இல்லையா, அந்த ஊஞ்சலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 1 hour பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். அந்த புத்தா டெம்பிளுக்குலாம் வேணாம், ஃபுல்லாகவே இதை நம்ம ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு. உண்மையிலே லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. சும்மா நான் ஏதோ பக்கத்தில் ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வண்டியை ஓட்டியிருப்போம். செம்ம பவரு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தாய்லாந்து வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டியில் இது ஒன்று. ஸோ அதனால் சொல்கிறேன், நல்ல ஒரு ஜங்கிளில், நல்ல ஒரு ஆஃப் ரோடில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டியை எடுத்த கொஞ்ச நேரத்துக்குலாம் ஓட்ட முடியல, அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் கற்றுட்டு பட் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக. இந்த இடம் தான் பிக் புத்தா டெம்பிள். ஸோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். புத்தாவில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம். வி ஆர் ஸோ டெம்பரரி க்ளோஸ்டு, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இது கீழே இருந்துருந்தால் நம்ம அப்படியே ரூமுக்காக போயிருந்துருக்கலாம். எதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க? அது நடுவில் ஏதோ புயல் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 1 year ஆகுமா. ஸோ யாராவது இங்கே வரீங்கன்னா இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுங்கப்பா, இல்லைன்னா கேட்டுட்டு ஓப்பனில் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கான், 1 year ஆகுமா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த புத்தாவை தான் பார்க்க வந்தோம். பார்த்தா இந்த புத்தாவை பார்க்குறோம். ஸோ இந்த புத்தா டெம்பிள் பக்கத்துலேயே 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குல்ல, வெயிலில் சரியாக தெரிய மாட்டேங்குதுல்ல.
அந்த பிக் புத்தா அங்கே போயிட்டு அது க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு இடம் கூட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பழங்காலத்து கோவில் மாதிரி இருக்குது. அதை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைகள்லாம் கூட இருந்துச்சு. சுற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டெம்பிள்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய மேலெல்லாம் போகலாம் போல் இந்த கோவிலுக்கு மேலே. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதனால் இப்போ தாங்க மேலே போயிட்டு வந்தது. ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ வந்ததுலேருந்து 2 நாளாக மேக்ஸிமம் இந்தியன் ஃபுட்டே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக இங்கே தாய் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூப்பிட்டு வந்தார். இது வந்திருக்கிற விதமே ஒவ்வொரு ஃபுட்டாக அவங்களுக்கு காட்டுறேன். மூக்குக்கு ஏறும். இதுக்கு பேர் என்னென்ன? சுஷி. சுஷி. சாலமன் சுஷி. இது எப்படி சாப்பிடணும்னு அண்ணன் ஒரு இதே கொடுத்தாரு. இப்படி வச்சு இதில் இப்படி தொட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம்ல. என்னது? வேர்க்கடலை. இது முளைக்கடலையா? இது சார் அஸ்பரகஸ். நம்மளும் சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கு. எல்லாரும் எனக்கு ரைஸ் கொடுங்க. அதுக்கு மேலே ஃபிஷ் வச்சுருக்காங்க. நான் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். அடுப்பில் வச்சு வெந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து டாமியம் சூப்பா. டாமியம் சூப் நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறால் நிறையா இருந்துச்சு, என்னென்னமோ இருக்குது. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து பேட் தாய் ஒன்றும். இங்கே இதில் ஸ்குவிட்டு அப்புறம் ப்ரான்லாம் இருந்துச்சுல உள்ள எல்லா சீ ஃபுட்டுமே உள்ளே போட்டு மொத்தமாக கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு. இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபிஷ் பேர் என்னண்ணே? குரோவர். சூப்பராக அவரே கட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண சொல்லியாச்சு. ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு ஸோ இங்கே பொட்டாங் வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு இடத்துல ஒரு தெரியும். ஸோ இதுதான் இந்த ஏரியாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் போக போகிறோம், போய் பார்ப்போம்.